ஒரு தமிழ்நாட்டில் எங்கள் இடத்த வந்து மினி பஞ்சாப்னு சொல்கிறாங்க, அகால் ஃபார்ம் சொல்கிறாங்க. எங்களுக்கு இது எங்கள் ஊர் பெருமை இங்கே வந்து இடம் வாங்கிட்டு 2007 இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லிட்டு பஞ்சாப் வந்து ஒரு வளமான விவசாயம் இது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும். அப்போ அவர் வந்த இடங்களில் ராமநாதபுரம் மாவட்டம், இப்போதைக்கு இருக்க சிவகங்கை மாவட்டம், இதிலெல்லாம் விவசாயிகள் வந்து ரொம்ப கம்மி. லோக்கலில் இருக்கிற விவசாயிகளை வச்சு பயிரிட்டோம். பட் அவங்கெல்லாம் இந்த ஏரியாவில் இது எதுவும் வராது. அப்படி 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் முழுக்க மாறின உடனே அப்போ லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை. இந்த ஏரியாவுக்கு வந்தபோது நாங்கள் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் நாங்கள் மாமரம் வச்சுருக்கோம், தென்னை மரம் வச்சுருக்கோம். ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக எங்களுக்கு சந்தோஷம். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம், அதுவும் எங்களுக்கு சந்தோஷம். சுற்றியில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு ஆதரவாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். மார்க்கெட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணேன்னு தெரியாமல் இப்போ நம்ம இப்போ இருக்கிற இந்த ஃபார்ம் 85 ஏக்கர் உள்ள ஃபார்ம். இது போக இதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் இருக்குது. அது 45 ஏக்கர் உள்ள எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளோ இது இருக்காங்க. எங்களுக்கு என்னன்னாலும் உடனே ஓடியாந்துருவாங்க. மிகுந்த பாதுகாப்பு. தமிழ்நாட்டின் வறட்சி மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடங்களை பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள் சிலர் வாங்கி இப்போ இந்த இடத்த மிகப்பெரிய சோலை வனமாக மாற்றி வச்சுருக்காங்க. பலா, தென்னை, கொய்யா, சப்போட்டா இப்படின்னு இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வகையான தோட்டக்கலை பயிர்களை இங்கே இந்த இடத்துல வளர்த்துட்டு வராங்கங்க. இந்த இடத்தோட மொத்த அளவு 350 ஏக்கர் நிலம். தமிழ்நாட்டில் வளம் கொளிக்கக்கூடிய விவசாய பூமி, விவசாய மாவட்டங்கள் நிறையவே இருக்குங்க. இருந்தாலும் இவங்க எதனால இந்த வறட்சி மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து இங்கே இவ்வளவு பெரிய அளவுல ஒரு ஃபார்ம் அமைக்கணும்? பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகளும் சரி, பொதுமக்களும் சரி, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சிக்கு பெயர் பெற்றவங்க. இருந்தாலும் இந்த வறட்சியான மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த 350 ஏக்கர் ஃபார்மை அமைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இவங்களை விவசாயின்னு ஒரு சிறிய வார்த்தையில அடைக்கிட முடியாதுங்க. ஏன்னா இவங்க விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கார்ப்பரேட் லெவல்ல விவசாயத்தை இங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல பண்ணிக்கிட்டு வர்றாங்க. உண்மையிலேயே இவங்க யாரு, எதனால ராமநாதபுரம் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து இவ்வளவு பெரிய ஒரு ஃபார்ம் அமைக்கணும் போன்ற பல கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். அவங்க நம்மள்ட்ட தெளிவா பதில் அளிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய இந்த தோட்டத்தை இவங்க தன்னந்தனியா தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல நடத்துறதுக்கு இந்த ஊர் மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, இந்த ஊர் மக்களுக்கு இவங்களால எவ்வளவு நன்மைகள் கிடைச்சிருக்கு போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோங்க. என் பேர் மன்மோகன். நாங்கள் 2006 இங்கே இடம் வாங்கிட்டு 2007 இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பஞ்சாப் அந்த ஏரியாவிலேருந்து இங்கே வந்திருக்கோம். இது மெயினாக இது கல்கிதார் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய சமூக சேவை நிறுவனத்தோடு சேர்ந்தது. எங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய பாபாஜி அவர் அவர் தான் ஒரு வட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள குருத்வாராவுக்கு வந்தார். அந்த ராமேஸ்வர குருத்வாராவுடைய சிறப்பு என்னென்னா, குருநானக் எங்களுடைய தலைவரான சீக்கிய தலைவரான குருநானக் அவர் வந்த அந்த கோயிலுக்கு இவர் தரிசனம் பார்க்குறக்காக இங்கே வந்திருந்தார். இங்கே பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இடங்கள் நிறையா இருந்துச்சு. ஆனால் விவசாயங்கள் நிறையா அவர் வந்த இடங்கள்ல ராமநாதபுரம் மாவட்டம், இப்போதைக்கு இருக்க சிவகங்கை மாவட்டம், இதிலெல்லாம் விவசாயங்கள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ இதை பார்த்துட்டு அப்படியே அவர் அங்கே போயிட்டு அதுக்கான ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினார். எங்கள் பாபாஜி அங்கே போன பிறகு அவர் இதை பொறுத்து ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி இது ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு பஞ்சாப் ஒரு வளமான விவசாயம் இது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும். அப்போ தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள்லாம் விவசாயத்தில் நல்ல சிறந்த மாவட்டம். இருக்கிறதுலையே மிகவும் ட்ரையாக இருக்கக்கூடிய, வறட்சியாக இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்தபோது ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்துச்சு. அப்போ இங்கே முன்னோடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பஞ்சாப்லேருந்து நிறையா விவசாயிகள், பெரிய விவசாயிகளை கொண்டு அவங்ககிட்ட இந்த ட்ரை ஏரியாவில் இதை நல்லதாக மாற்ற முடியுமான்னு கேட்டார். அவர் முடியும்னு அதற்கான திட்டங்களை போட்டு இங்கே இடங்களை வாங்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் முதல்ல இங்கே வந்தபோது எங்களுடைய விவசாயிகள்லாம் இங்கே வந்தாங்க. ஆனால் அவங்க விவசாயம் பழமர ஹார்டிகல்ச்சர் சைட் கிடையாது. அவங்க கோதுமையும் பாசுமதி ரைஸ் இது பண்ணுறவங்க. அப்போ அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கணும் போது இதுக்கேற்ற கிளைமேட்டு தமிழ்நாட்டில் உள்ள ரகங்கள் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் தருமபுரி, சேலம், அந்த கோயம்புத்தூர் அந்த ஏரியாவில் உள்ள மாவட்டங்களுக்கு போய் அங்கே இருந்து நாங்கள் கேட்டோம். அப்போ அங்கே இருக்க அரசு நிறுவனங்கள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் எல்லாம்
உதவிகள் கேட்டோம். அவங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, எங்களுக்கு வழிகள் சொன்னாங்க, எங்கெல்லாம் இந்த மரக்கன்றுகள் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அங்கேருந்து வாங்கினோம். தஞ்சாவூர்லேருந்து கூட சில கன்றுகள் நாங்கள் வாங்கியிருந்தோம். கொண்டு வந்து இங்கே வந்து வச்சு லோக்கலில் இருக்கிற விவசாயிகளை வச்சு பயிரிட்டோம். பட் அவங்கெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் இது எதுவும் வராது அப்படின்னு மன இதோடு போயிட்டாங்க. அப்போ எங்களுக்கு வேறு வழியே தெரியல. அப்போ இதுக்காக எங்கள் ஏரியாவிலேருந்து விவசாயிகளை கூப்பிட்டு வந்து இந்த மரங்களை சேலம் தருமபுரி மாவட்ட தொண்டு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களுடைய ஆலோசனை பேரில் நட்டி அவங்க இதில் கைட்லைனில் இதை நாங்கள் வளர்த்தோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் முழுக்க மாறின உடனே அப்போ லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வந்து இங்கே வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக இந்த பண்ணையை நாங்கள் வந்து ஒரு மாடல் ஃபார்மாக உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய பாபாஜியோட சிந்தனை. அதுக்கேற்ற மாதிரி இப்போ இது உருவாயிருக்கு. இது மாத்திரம் இல்லை, சுற்றி இருக்கிற பல நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பல இடங்கள்லையும் ட்ரிப்ரிகேஷன் இது நிறைய புதுவிதமான டெக்னாலஜி பயன்படுத்தி வேர்க்கடலை சாகுபடி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஏரியாவுக்கு வந்தபோது நாங்கள் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் இந்த ஏரியாவே கிடையாது, ரொம்ப வறண்ட பூமி. அப்போ சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிணறுகளும் 20 போரும் போட்டு தண்ணி உருவாக்கணும். ஆனாலும் போரில் வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்கும், அதுலேருந்து இது பண்ண முடியாது. அதே மாதிரி வாய்க்கால் பாசனம் மூலமாக தண்ணி இங்கே பாய்ச்சவே முடியாது, அந்த தண்ணி தேவைன்னா அதிகம். அப்போ ட்ரிப்ரிகேஷன் மூலமாக சொட்டு நீர் பாசனம் போட்டோம். அப்போ இந்த தண்ணி வந்து ப்ரெஷர் இருக்காது, அதனால் இந்த போரில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் கிணத்துல விட்டு கிணத்துலேருந்து ப்ரெஷர் பம்ப் மூலமாக பண்ணோடனே இந்த தண்ணீர்கள் எங்களுக்கு போதுமானது இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு வந்து இதில் வந்து பிரிவாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து மேங்கோ ஃபார்ம். இந்த மேங்கோ ஃபார்மில் தமிழ்நாடு வெரைட்டியான 5 வெரைட்டி, ஹிமாம் பசந்த், அல்ஃபோன்சா, பைங்கனப்பள்ளி, மல்கோவா, ரத்னா, ஏன்னா 5 மேஜர் வெரைட்டி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவில் பிரித்து வச்சுருக்கோம். இது போக எங்களுக்கு வந்து தென்னை விவசாயம் இருக்குது. இந்த தென்னை விவசாயத்தில் இங்கே இருக்கிற தென்னைகள்லேருந்து வரக்கூடிய காய்களில் இங்கேயே நாங்கள் எண்ணெய் ஆட்டி எடுக்கிறோம். அந்த எண்ணெய் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா கொப்பரையை உடச்சி வெயிலில் காய்ந்த அடுத்து நீங்கள் அங்கே பார்க்கலாம், ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கிறோம். பொதுவாக எல்லா இதுலேயும் வந்து சல்ஃபர் கலந்துருப்பாங்க. எங்கள் இதில் சல்ஃபர் இருக்காது, எதுவுமே இருக்காது. முழுக்க சுத்தமான நயமான தேங்காய் எண்ணெய். கிட்டத்தட்ட 90% லோக்கல் மக்களே இதனுடைய தன்மை உணர்ந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இந்த இவ்வளோ வந்த பிறகு இங்கே இருக்க சுற்றி இருக்கிற மக்களும் அவங்க வந்து இந்த மாதிரி ஹார்டிகல்ச்சருக்கு வரல. நாங்கள் வந்து மாமரம் வச்சுருக்கோம், தென்னை மரம் வச்சுருக்கோம், ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக நெல்லி வச்சுருக்கோம், ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக கொய்யா மரம் வச்சுருக்கோம், சப்போட்டா மரம் வச்சுருக்கோம். ஸோ ஹார்டிகல்ச்சராக கொண்டு வந்தோம். ஆனால் சுற்றி இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விவசாயங்களை முழுக்க விவசாய பொருட்களாக மாற்றினாங்க. அவங்க வந்து மெயினாக வந்து இந்த ஏரியாவில் வேர்க்கடலை போடுறாங்க, பருத்தி இருக்குது, நெல் விவசாயம் பார்க்குறாங்க. ஆனால் இது எல்லாமே புதுவிதமான டெக்னாலஜி பிரகாரமாக சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியா தொடப்பட்டது எங்களுக்கு சந்தோஷம். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம், அதுவும் எங்களுக்கு சந்தோஷம். சுற்றியில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கோம், அந்யோன்யமாக இருக்கோம். ஒரு தமிழ்நாட்டில் எங்கள் இடத்த வந்து மினி பஞ்சாப்னு சொல்கிறாங்க, அகால் ஃபார்ம் சொல்கிறாங்க. எங்களுக்கு இது எங்கள் ஊர் பெருமை இங்கே சொல்கிறது எங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில் நாங்கள் இருக்குது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து இங்கே இது வந்த பிறகு அதோடைய காய்கறிகள்லாம் வந்த பிறகு அதை விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். மார்க்கெட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணேன்னு தெரியாமல் எங்களுக்கு பக்கத்தில் நியரஸ்ட் மார்க்கெட் வந்து மதுரைக்கு போனோம். அது போனாலும் இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாகவோ எங்களுக்கு ஒரு ஆதரவு தர மார்க்கெட்டாகவோ இல்லை. ஒட்டஞ்சத்திரம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. திருநெல்வேலி மார்க்கெட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாகனங்களில் வச்சு ஃபுல்லாக சுற்றி எல்லா இடங்களுக்கு போய் சுற்றி இருக்கிற எல்லா வில்லேஜ்லேயும் விற்றோம். இந்த எங்களுடைய விவசாய முறை மூலமாக கிடைக்கப்பட்ட தமிழ்நாட்டு நல்ல வெரைட்டியில் எல்லாமே ருசியாகவும் ஸ்வீட்டாகவும் இருந்ததுனால இப்போ நாங்கள் எங்கேயுமே விற்க போகிறதில்ல. எல்லாமே எங்கள் பண்ணையில் காலையிலேயே ரெடியாக இருக்கும், வந்தோடனே எல்லாமே விற்றுருவாங்க, எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ எங்களுக்கு மார்க்கெட் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு காரணம் சுற்றி உள்ள மக்களுடைய அன்பும் ஆதரவும். நாங்கள் அவங்களுக்காக எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்கோம். அவங்க எங்களுக்கு எல்லாமே நல்லதாக பண்ணுவாங்க. வீட்டு பல்கு இப்போ நம்ம இப்போ இருக்கிற இந்த ஃபார்ம் வந்து 85 ஏக்கர் உள்ள ஃபார்ம். இது வந்து முழுக்க மாங்காய் இருக்குது. ஒரு சைடில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மாத்திரம் கொஞ்சம் நெல்லி,
கொய்யா எல்லாமே போட்டிருக்கோம். இது போக இதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் இருக்குது. அது வந்து 45 ஏக்கர் உள்ள ஒரு ஃபார்ம். அது ஃபுல்லாக நெல்லி. அதுபோக இங்கிட்டு தனியாக ஒரு 20 ஏக்கர் கொண்ட ஒரு ஃபார்ம் இருக்குது. அது ஃபுல்லாகவே கொய்யா. இது வந்து ஆக்சுவலாக எங்களுடைய இது வந்து படு சாஹிப்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் மேலே இருக்குது. எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறது அகால் ஃபார்ம் வந்து அதனுடைய ஒரு பிரிவு. ஆனால் இது போக எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து ரூரல் ஏரியாவில் கிராமப்புறங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி. ஸோ அதனால் எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. கிட்டத்தட்ட நிறையா ஸ்கூல் இருக்குது, எல்லாமே ரூரல். கிட்டத்தட்ட 70,000 பிள்ளைகள் வந்து எங்கள் ஸ்கூல்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக எங்களுக்கு தனியாக காலேஜ் இருக்குது. எல்லாமே இந்த ரூரல் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இது போக தனியாக யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி பேர் எட்டர்னல் யூனிவர்சிட்டி. இது மாதிரி ஒரு பெரிய கல்விக்காக இருக்கும். அதுவும் வந்து கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் எளிதான முறையில் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து விவசாயத்துக்கு எங்கள் பஞ்சாப், யூபி, பீகார்லேருந்து ஒரு 20 பேர் ஒரு 5-6 குடும்பங்களாக சேர்ந்து இங்கே வந்து தங்கியிருக்காங்க. இது வந்து அதுபோக டெய்லி வேஜஸ்க்கு டெய்லி ரெகுலராக சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து 8 பேர் வந்து ரெகுலராக வந்து இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாமே அந்யோன்யமாக இருக்கிறதுனால அவங்களுடைய முறைகள் நாங்கள் கற்றுக்கிறதும் எங்களுடைய முறைகள் அவங்க கற்றுக்கிறதும் எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்குது. சுற்றி இருக்கிற இடங்களில் வந்து ஃப்ரீ சித்த மருத்துவம், ஃப்ரீ தையல் கிளாஸ்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த ஊர்களில் இங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளோ இது இருக்காங்க. எங்களுக்கு என்னன்னாலும் உடனே ஓடியாந்துருவாங்க. மிகுந்த பாதுகாப்பு. அதே மாதிரி இங்கே எங்களுக்கு தேவையான டிராக்டர்லேருந்து எல்லா விவசாய பொருட்களும் நாங்கள் இங்கேயே வச்சுருக்கோம். இப்போ சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கவங்கள்ட்டையும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. அவங்க வந்து வெளியே எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே அவங்களே வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி சோலார் எக்ஸ்பெரிமெண்டல் இங்கே வச்சுருக்கோம். எண்ணெய் ப்ராசஸிங் இருக்குது. இன்னும் வேறு ப்ராசஸிங்க்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், அதுவும் கொண்டு வைக்க போகிறோம். இது நாங்கள் மாத்திரம் இல்லை, சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கும் இதே வளமான வரணுங்கிறதா எங்களுடைய எண்ணம்.